பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டைட்டிலை தட்டி தூக்கப் போகும் விஜே பார்வதி அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஃபினாலேக்கு இன்னும் 40 நாட்களே எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில, ஆடியன்ஸ்க்கு மத்தியில யார் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னராக போறா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா வழக்கமா பிக் பாஸ் அப்படின்னாலே ஒரு 25, 30 நாள்லயே இவர் தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்றது டிசைட் ஆயிடும். ஆனா இந்த சீசன்ல யாருப்பா டைட்டில் அடிக்க போறா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு மேலோங்கி இருக்கிறது. கானா வினோத் டைட்டில் அடிப்பார்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பு விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து சேனல் சொம்படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு கொடுத்துட்டு போறாங்கன்னு இன்னொரு தரப்பும். ஒரு தரப்பு இந்த பர்டிகுலர் கேமுக்கு ஃபுல் எஃபோர்ட் போட்டது விஜே பார்வதி, பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அவளுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு இன்னொரு தரப்பும். நேற்றுல இருந்து பாரு த கேமர் அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இந்திய அளவில் பார்வதிக்கு ஆதரவாக மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த வீக்கெண்ட் எபிசோட்ல சாட்டர்டே எபிசோடு ஃபுல்லா ஒரு பக்கெட்டை வச்சு போயிருக்கு அப்படின்னா பார்வதிக்கு எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் பார்க்கணும். ஆக்சுவலாக ஒரு நெக்லஸை கொடுத்து அதை நீங்கள் எல்லாரும் பாதுகாக்கணும்னு ஒரு டாஸ்க்கை வச்சு அதுக்கு அவ்வளோ பெரிய செட்டப்பை பண்ணி எல்லாத்தையும் பண்ணால் அதை வச்சு இவனுங்க எதுவுமே பண்ணலை, அதை வச்சு கண்டென்ட்டே இல்லை. ஆனால் பார்வதி ஒரே ஒரு பக்கெட்டை நீ விக்கல்ஸ் விக்ரமை விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லு, அவனை நவுத்தி கொண்டு போனால் அதில் ஏதாவது ஒன்று நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்வதி ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண மூவு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விஜய் சேதுபதி அவர்கள் அந்த பக்கெட்டுக்காக ஒரு எபிசோட ஃபுல்லாக பேசின ஒரு சிச்சுவேஷன் அப்படின்றது கிரியேட் ஆகிருக்கு. எல்லாருமே பார்வதி தாங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமை ஆடுறாங்க, அவங்க தான் டைட்டில் வின்னர், பாரு த கேமர் அப்படிங்கிற டேக்லைன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்வதி ரசிகர்களால் ட்ரெண்ட் செய்யப்படுது. இதனால் பார்வதி டைட்டில் வின்னர் ஆகிடுவாங்களா? பார்வதிக்கு டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அவங்க முதல் நாள்ல இருந்து போட்ட ஆட்டமும் பண்ண அட்டூழியமும் கொஞ்சமாக நஞ்சமாக, குறிப்பாக கமருதீனோட சேர்ந்துக்கிட்டு கவர் போட்டு சாப்பிடணும், கவர் போடாமலும் சாப்பிடலாம் அப்படின்னு அவன் பேசினதை கேட்டு ரசிச்சிட்டு இருந்த ஆள் தானே விஜே பார்வதி. அப்படி கேவலமாக 18+ டாக் பண்ண விஜே பார்வதிக்கு டைட்டில் கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம்னு ஒரு குரூப்பு தூக்கிக்கிட்டு வந்தாங்கன்னா, டேய் விஜே பார்வதி ஒரு அடல்ட், கமருதீனும் ஒரு அடல்ட், அவங்க 2 பேருக்கு நடுவில் மியூச்சுவலாக இப்படி ஒரு கான்வர்சேஷன் போகிறது எந்த தவறும் இல்லை. அட் த சேம் டைம் அந்த கான்வர்சேஷனை ஒளிபரப்புனவன் தாண்டா உண்மையான அயோக்கியன். நினச்சிருந்தா சேனல் அதை கட் பண்ணி எடுத்திருக்கலாம். விஜே பார்வதியும் அங்கே இது வெளியில் போகும் அப்படின்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்திருக்கலாம். அந்த பொண்ணு மேலே எந்த அளவுக்கு தவறு இருக்கோ அதை விட அதிகமான தவறு அதை டெலகாஸ்ட் பண்ண சேனல் மேலேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் சுபிக்ஷா விஷயத்துலையும் அவங்க எல்லாம் மீறி பேசியிருக்காங்க. குறிப்பாக கமருதீன் கிட்ட பழகிட்டு கமருதீனை பற்றியே அன்வான்ட் டச்சஸ் பண்ணா அப்படின்னு, அதாவது அன்வான்ட் டச்சஸுக்கும் பேட் டச்சுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. அன்வான்ட் டச்சஸ்னா இப்படி தொடுறது, இப்படி தொடுறது, ஒருத்தங்க தொடும்போது இரிட்டேட் ஆகிற எந்த ஒரு விஷயமும் அன்வான்ட் டச்சஸ். பேட் டச்னா தொடக்கூடாத இடத்துல தொடுறது தான் பேட் டச். அப்போ கமருதீன் விஜே பார்வதியை பேட் டச் பண்ணா அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபகேண்டாவை பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் ஒரு குரூப்பு செட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அது வேற யாரும் கிடையாது, கானா வினோத்துடைய பிஆர் குரூப்பு. அவனுங்க பார்வதி மற்றும் கமருதீன், பார்வதி இப்படி இருப்பாங்க, பார்வதியுடைய முதுகில் மூஞ்சியை வச்சு யாராவது வர்றாங்களா அப்படின்னு 2 பேரும் பார்த்துருப்பாங்க. அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்வதியுடைய முதுகில் முத்தம் கொடுக்குறான் கமருதீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நரேட்டிவை விஜே பார்வதிக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருந்தானுங்க. இன்னொரு விஷயம், ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே இருந்து பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் வெளியில் வர்றாங்க. ஸ்மோக்கிங் ரூமில் பார்வதிக்கு கமருதீனோட என்ன வேலை அப்படின்னு சொல்லி வீணா பார்த்துருவாங்க. அதை நம்மளும் பார்த்தோம், அது வீடியோவாகவும் போட்டிருந்தோம். டேய், கமருதீன் ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ளே தம் அடிக்க போயிருப்பான், கமருதீனுக்கு கூட ஒரு கம்பெனிக்காக விஜே பார்வதி போயிருப்பாங்க. டேய், நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள கேமரா இல்லை, அது எது நடந்தாலும் வெளியில் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் பிக் பாஸ் டீமே ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள கேமரா வச்சிருக்கு. ஆனால் அவங்க ஸ்மோக் பண்ணுறதை அவங்களுடைய பிரைவசி கருதி அதை வெளியிட மாட்டாங்க. வெளியில் மைக்கை மட்டும் வச்சு பல ரெக்கார்ட்ஸ் வந்து லீக் ஆகிருக்கும். குறிப்பாக திவ்யா கணேஷ் எஃப்ஜே பேசினது, திவ்யா கணேஷ் பிரஜன் பேசினது. ஸ்மோக்கிங் ரூமுக்குள்ள ஒரு கேமரா இருக்கும்போது விஜே பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து எப்படா தப்பு பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிக் புரிதல் இல்லாமல் விஜே பார்வதிக்கு எகெயின்ஸ்டாக நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ், ஃபேக் அஜெண்டாஸை வச்சு அந்த பெண்ணுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகள் நடந்தது. நான் கூட ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாரிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய விஜே பார்வதி கிட்டத்தட்ட 4 தடவை 5 தடவை திவாகருடைய காலில் அந்த பாட்டில் டாஸ்க் நடந்தப்போ விழுந்து எழுந்திரிச்சிருப்பாங்க. பெரியாருடைய சுயமரியாதையை காற்றில் பறக்க விட்டுட்டு எப்படி விஜே பார்வதி
திவாகருடைய கால்ல விழுந்து எந்திரிக்கலாம் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள நான் விஜே பார்வதிக்கு எதிராக முன் வச்சேன். அதுக்கு விஜே பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி குடுத்துருப்பாங்க. "அண்ணே நான் உன்ன உண்மையிலேயே அண்ணனா தானே நெனச்சேன். அண்ணனா தானே பழகுனேன். ஏன்னா திவாகர் எவிக்ட் ஆயி வெளியில போகும்போது, அவங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணி அழுது, நான் உன்ன அண்ணேன்னு நெனச்சு தானே பழகுனேன். எனக்கு இருந்த ஒரே ஆதரவுனே நீயி. நீ வெளியில போயிட்டன்னா நான் என்னண்ணே பண்ணுவேன்?" அப்படின்னு அந்த பொண்ணு கதறி அழுத காட்சிகள் நம்மளால மறக்கவே முடியாது. அப்ப தன்னுடைய சொந்த அண்ணன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபருடைய கால்ல விஜே பார்வதி விழுந்ததுல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறது எனக்கு லேட்டா தான் ரியலைஸ் ஆச்சு. ஆனா இதெல்லாமே நான் விஜே பார்வதிக்கு எதிராக வச்ச விமர்சனங்கள். அதாவது விஜே பார்வதி இந்த பர்ட்டிகுலர் கேமுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, பார்வதி இடத்துல யாராவது இருந்து அவங்களுடைய கண் அடிபட்டு இவ்வளோ பெருசா வீங்கி இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த கேம்ல கன்டின்யூ பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த வீங்குன கண்ணோட நான் கேப்டன்ஷிப் டாஸ்க்க ஆடுறேன். வருதோ, நடக்கலையோ நடக்குன்னு. அவன் புடிச்சு தள்ளி விடுறான். 1 தடவ இல்ல, 2 தடவ இல்ல, 14 தடவ சபரி புடிச்சு தள்ளி விடுறான். தள்ளி விட்டப்பயும் எந்திரிச்சு வந்து நின்னு அந்த கேம ஆடுனவ விஜய் பார்வதி. அதுக்கப்புறம் அதே கண்ணோட ராணி கேரக்டர் குடுக்கும்போது, சேலையெல்லாம் கட்டி கிரவுன் எல்லாம் வச்சு அந்த ராணி கதாபாத்திரத்துக்கும் அந்த ஃபுல் எஃபர்ட்ட போட்டது விஜய் பார்வதி. அந்த கண்ல அடிபட்டு அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுத்து என்னால விளையாட முடியும் அப்படின்ற ஆட்டிட்யூட காட்டுனான்ல, அது ரியலி டிசர்வ்ஸ் அ ராயல் சல்யூட். அது ஒரு கேமரால தான் முடியும். பார்வதி இதுக்கு முன்னாடி சர்வைவர் போன்ற கேம்ல ஆடினதுனால, ப்ளே பண்ணதுனால, அந்த விஷயம் அவங்களுக்கு பிக் பாஸ்ல மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்குங்கிறத நம்ம மறந்துற முடியாது. எப்படி சபரினால பார்வதியுடைய கேம் பிளே வெளியில அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டி கேப்டன்சி டாஸ்கில் ஆடி அதுக்கப்புறம் ராணி கதாபாத்திரத்தை ஏந்தி வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணாங்களோ, அதே மாதிரி அவங்க வார்டன் கதாபாத்திரம் கொடுக்கப்படுது. எஃப்ஜே கையில் அடிபட்டதை சாக்கா வச்சு பார்வதியும் முழு வேலையும் செய்யட்டும்னு சொல்லிட்டு அவன் அடிபட்ட மாதிரி நடித்து பார்வதியை ஃபுல்லாக வேலை வாங்கி அவங்க விஜேஎஸ் உடைய எபிசோடில் கதறி அழுது, "இப்படி பண்ணிட்டியடா எஃப்ஜே" அப்படின்னு சொல்லி பார்வதியுடைய எமோஷனல் சைடை ஆடியன்ஸ் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தாங்க. பார்வதி தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் பல பேருக்கு புரிய ஆரம்பிச்சது. மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அந்த வசந்தி அப்படிங்கிற வார்டன் கதாபாத்திரத்தை ஏந்தி ஒட்டு மொத்தமாக பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவன் எல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் போய் தூங்குனாங்க. அங்கே இருக்கிறவன் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வேலை பார்த்தாங்க. 24/7ம் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆயா மாதிரி, ஒரு ஆயா வேலை மாதிரி அவங்க எல்லாருக்கும் காலையிலேருந்து எந்திரிச்சு அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு டிஃபனில் பேக் பண்ணி அனுப்பி பல் விளக்கிட்டாங்களான்னு பார்த்து யூனிஃபார்ம் போட்டாங்களான்னு பார்த்து எல்லாத்தையும் இருந்து டோட்டலாக தன்னை அந்த டாஸ்க்குக்காக அர்ப்பணித்து விஜே பார்வதி பண்ண விஷயத்தை நம்மளால் மறக்கவே முடியாது. அங்கே இருந்து தான் விஜே பார்வதிக்கு ஜென்ரல் ஆடியன்ஸினுடைய ஆதரவு வலுக்க ஆரம்பிச்சுது. அவங்க ஓட்டிங்லேயும் மேலே பயங்கரமாக போக ஆரம்பித்தாங்க. கானா வினோத் தான் பொதுவாக அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் டாப்பில் இருப்பார். ஆனால் கானா வினோத்துக்கு ஈக்குவலான ஓட்டிங்கை பார்வதி முதல் 2-3 நாட்களுக்கு அன்அஃபிஷியலில் வாங்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி பார்வதிக்கான ஆதரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய நாட்கள்லையும் விஜே பார்வதிக்கு காமன் ஆடியன்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியும் இருக்குது. அதாவது இந்த பிக் பாஸ் கேமை பொறுத்தளவுக்கு நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவன் கோப்பையை ஜெயிக்க முடியாது. எந்த அளவுக்கு புகழ்ச்சி இருக்கோ அந்த அளவுக்கு இகழ்ச்சியும் இருந்தால் தான் அந்த கோப்பையை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டைட்டிலை நோக்கி விஜே பார்வதி நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்துக்களை பதிவு பண்ணி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. இதுதான் பார்வதி கடந்து வந்த பாதை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்வதியை பற்றி மக்களாகிய உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் பார்வதி டைட்டிலுக்கு தகுதியான நபரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.